இந்த நல்ல நாளில் எல்லாரும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஐஎம் சாங்சுவரி ஞாயிறுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்வதற்காக நன்றி. இந்த நாளில் கூட நம்ம ஜெப சிந்தனையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா இந்த ஆராதனை வேலை முழுவதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். தேவரீர் நீர் அப்பா கத்தாவே, எங்களை கத்தாவே அப்பா வழி நடத்துங்க. எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்க நீர் கிருபித்தாங்க. உடைய ஆராதனை கத்தாவே தேவரீர் அப்பா முழுதுமாக நம்முடைய சமூகம் பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். தேவரீர் அப்பா வராதங்களாருக்காக செபிக்கிறோம். எல்லாரும் வந்து சேர கிருபித்தாங்க. அப்பா தேவரீர் ஒவ்வொருத்தருக்கும் பலத்தை தாங்க, சுகத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. இந்த ஞாயிறு நாளில் கத்தாவே தேவரீர் அப்பா இந்த செய்தியை கேட்கவும், கத்தாவே தேவரீர் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளவும் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீ தந்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் கூட நம் ஆராதனைக்கு முதலாவது ஒரு பாட்டை பாடி நம் சந்தோஷமாக இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஆத்துமமே என் முழு உள்ளமே, தெரிந்த பாடல் தான் எல்லாருக்கும். நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு ஆதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் போதரத்துள்ளோர், சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் போதரத்துள்ளோர், சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதருந்தையை உயிர் தந்த. பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதருந்தையை உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று,
ஆண்டவரை தொழுதேற்று ஊற்றுனர் கிறங்கி உரிமை பாராட்டும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனர் கிறங்கி உரிமை பாராட்டும் கிருபையில் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகும் கேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் கேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஆராதனைக்கு எல்லா கண்களையும் மூடும் ஆராதனைக்கு ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Lord Jesus, we praise you, Lord. Hallelujah. We glorify thy name, Lord. Oh, hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா தேவரே, நீரே எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர் அப்பா நீரே எங்களுக்கு கர்த்தாவே தேவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நீரே எங்கள் பரிகாரியாக இருப்பதற்காக நன்றி அப்பா. யாவற்றையும் செய்து கொடுக்குறீங்க, அதற்காக நன்றி. யாவற்றையும் எங்களுக்காக கர்த்தாவே தேவரீர் அப்பா தேவரீர் எங்களுக்காக செய்து முடிக்கிறீங்க, அதற்காக நன்றி தேவனே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. I am provided by God, I am provided by God என்று கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதத்தில் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் அப்பா நீர் எங்களுக்கு போஷித்தீர், அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் கர்த்தாவே தேவரீர் எதிராக இருந்தாலும் அப்பா தேவரீர் அப்பா இக்கட்டான சூழ்நிலை அப்பா, நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற சூழ்நிலை இருந்தாலும் தேவரீர் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எங்கேயுமே வெட்கப்படாமல் அருமையாக இந்த வாரத்தை நடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஒரே ஒரு சின்ன இடத்துல கூட எங்களை நீர் கைவிடவில்லை அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி என் இயேசுவே, நன்றி என் இயேசுவே. ஜீசஸ் லார்ட் ஹல்லேலூயா. எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாறாதவராக இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி இருதயத்தோடு கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே தேவரீர். நன்றி சொல்றோம், எல்லாரும் நன்றி சொல்றோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி அப்பா கர்த்தாவே, நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் எங்களை அற்புதமாக வழிநடத்தி வந்தீரே, நன்றி சொல்வோம் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த போன வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர், போன ஞாயிறு தான் அவரை பார்த்துட்டு வந்தேன் நான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வாரம் அவர் இல்லை. ஹல்லேலூயா. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்படிதான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கம்மியான நாட்களில் ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. நமக்காக ஏதாவது செய்துக்கோமா? அந்த ஆட்டிடியூடை நம்ம விட்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா நேற்று இருந்தவர்கள், போன ஞாயிறு நான் செய்தி கொடுக்கும்போது இருந்தவர்கள் இந்த ஞாயிறு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சித்தத்தை, காட்ஸ் பிளான். He has a plan for everyone.
He has a plan for everyone. God expects us to fulfill that plan. அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அதுக்கு தான் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சமுதாயத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை சுற்றி நண்பர்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அறிவும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பண உதவியை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்வது எதற்காக? கர்த்தரின் சித்தத்தின்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அதைதான் ஆண்டவர் மறுபடியும் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் greatest provider. God is our greatest provider. He provides. Yes, he provides. அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழ்வோமா? ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்காக வாழ்வோமா? அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். ஒரு அருமையான பாட்டு. துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Hallelujah. Praise you, Lord. We praise you, Lord. Hallelujah. We praise you. We praise you. Hallelujah. Hallelujah. இன்னொரு அடி எடுத்துக்கலாம். திருப்பி நீ திருப்பி அல்லேலூயா அப்படி வரணும்ல. யா நீ பீட் போட்டு திருப்பி ஹல்லேலூயா. ஜீசஸ் லவ். Hallelujah. Praise God. Hallelujah. 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 கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதி
அவர் பணிக்கு கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பி துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட் ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். எல்லார் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. You are the great and mighty God. Hallelujah. நீர் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அப்பா தேவரீர் அல்லேலூயா என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை எந்த போராட்டமான எந்த சூழ்நிலை இருந்தாலும் நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவரை பார்த்து நான் அல்லேலூயா என்று சொல்வேன். நான் ஆராதிப்பேன். அதான் போன வாரம் கூட பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்தோம். ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடு என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலை இருதயத்தில் அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலை என்ன செய்வது ஆண்டவரை கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை அவன் ஒப்புக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவன் செல்லும் பொழுது வசனத்தில் அழகாக போட்டு இருக்கிறது. அவன் ஆராதிக்க போகிறான் ஆராதிக்க போகிறான் என்று அவன் சொல்கிறான். அந்த ஊழியர்களை பார்த்து நானும் என் மகனும் நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அந்த இருதயம் இருக்கிறதா? ஆராதிக்கிற இருதயம் இருக்கிறதா? சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். நீ எந்த மாதிரி சூழ்நிலை வேணா இருக்கலாம். பிரதர் உங்களுக்கு தெரியாது, பிரதர் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, என்ன சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று தெரியாது பாஸ்டர் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாத ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. ஆடுகளை சங்கீதம் 23 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தரே நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடக்க நம்மளை அழகாக வழி நடத்தும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ஆடுகளை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதில் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. ஆடுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் செல்கிறார். ஹல்லேலூயா. ஆடுகள் அவர் பின்னே நடக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் முன்பதாக நடப்பவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? முதலாவது அவர்தான் அந்த சூழ்நிலையில் நடக்கிறார். கடுமையான சூழ்நிலை, பாறை, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் முன்பதாக செல்கிறார். அவர் செல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களை அவர் விடவில்லை. Hallelujah. There is no situation, there is nothing in life that God has not led you. He is always leading you in front.
ஹல்லேலூயா. கர்த்தர் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். He knows what is ahead. உங்களுக்கு முன்பதாக என்ன இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் அவரே முன்பதாக சென்று கொண்டிருக்கிற ஆண்டவராகி இருக்கிறார், நல்ல மேய்ப்பராகி இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். அதற்காக எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கர்த்தருடைய ஆடுகளாக இருந்தார். ஆடுகள் அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், செவி கொடுக்கும் என்று. அப்படி நாம் செவி கொடுத்து நடக்கிறோம் என்றால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், முன்பு சென்று கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர் அவர் ஒருவரே. அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதால பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம அழகாக ஆண்டவர் போட்டிருக்கிறார். ஒரே ஒரு ஆடு தொலைந்தால் கூட கர்த்தர் அந்த 99 ஆடுகளையும் விட்டு ஒரு ஆடுக்காக கர்த்தர் தேடி போய் மீட்டு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதை போலதான் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகளே, மகனே, சிஸ்டர், பிரதர், ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. கிரேட்டர் பர்சன் than our situations. இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் அதை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அவர் பின்னாடி போகணும். நாமெல்லாம் விசுவாசிக்கிறோமா? கண்ணை மூடிக்கொண்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர், அவர் பின்னாடி நான் போகுவேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓ ரஷந்தரபாரிகா பாபா ரபதா சுந்தரபாரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்புங்கள். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். எல்லா கைகளை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. நன்றி, நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக.
நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக வர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே, எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. இயேசுவே இயேசுவே, கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கூறுவது இதுதான், உன் எதிராளிக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. எதிராளிகளை சிதற விட்டு ஓட விடுகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். ராபாதா சந்தர கிராபாதோ. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள், ஹல்லேலூயா, அதுதான் இந்த பாட்டில் பார்க்கிறோம். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, எதிராளியை சிதறடிக்கும் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளை ஒரு நாளும் எந்த ஒரு காரியமும் தொடாது. ஆனால் சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். அவர் ஒருவரே நல்ல மெய்ப்பன், அவர் ஒருவரே வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா Hallelujah. Jesus Lord, we praise you Master. We praise you Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆராதனை என்பது எப்பவுமே ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஐ சரண்டர் லார்ட், ஐ வில் ஒபே. அதுதான் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் வர்ஷிப். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஐ சரண்டர், நான் ஒப்பு கொடுக்கிறேன். கொடுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீர் இருந்ததற்காக நன்றி. ஆவியானவரே, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி அப்பா நீர் நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. பலவீனமாய் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, பலவீனமாய் வியாதியுடன் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்திக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த வியாதியோ எந்த பலவீனமோ எதுவும் உங்களை தொடாதபடி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்து. உனக்கு அதிகாரம் கிடையாது வியாதியை. எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளும் உடைவதாக ஒரு விடுதலை தாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விரிவாக்கத்தை தாங்க. ஹல்லேலூயா. பிரேக் த பாண்ட்ஸ், பிரேக் த செயின்ஸ் லார்ட். ஹல்லேலூயா. உடைங்கப்பா இயேசுவே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒரு அற்புதம் குடும்பத்தில் நடப்பதாக. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வந்து கலந்து கொண்ட அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தையை எங்களோட பேசட்டும். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க. அடியானே தாழ்த்துகிறேன் அப்பா. தேவரே, எனக்கு கற்றுத்தாங்க, போதி தரலுங்க. சரியாக கத்தாவே இப்படி வார்த்தையை சொல்ல அப்பா கத்த நீ கிருபித்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நாளுக்கூட நாம் பார்த்து கொண்டது மாதம் முழுதும் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஐ ஆம் ப்ரொவைடட் பை God. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறார், யாவற்றையும் சகலத்தையும் செய்து கொடுப்பார்.
இது கடைசி வாரம் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் வாரந்தோறும் ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் மற்ற காரியங்களை, ஆண்டவர் சொல்லும் காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகத்தை 2 கொரிந்தியர் 9:8 இதை நாம் படிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. சம்பூர்ணம் அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. அபண்டன்ஸ், சம்பூர்ணம், அபண்டன்ஸ், அருமையான தமிழ் வார்த்தை. ஹல்லேலூயா. அதிகமாக, ஏராளமாக, சம்பூர்ணமாக, அதாவது தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சமாதானம், நம்ம பொருள் கொடுக்கிறார் என்ற உடனே நம்ம என்ன ஆச்சுக்கிறோம்? உடனே பொருளை கொடுப்பார், பொண்ணை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார். எல்லாமே ஆசீர்வாதம் தான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை ஆசைப்படுங்கள். ஹல்லேலூயா. சமாதானத்தை ஆசைப்படுங்கள். எத்தனையோ பேருக்கு பணமும் பொருளும் இருக்கிறது, வீட்டில் நிறைய காரியங்களுக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் உடைந்து போன குடும்பங்களாக இருக்கிறது. சமாதானத்தை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் வாய்க்க செய்வார். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஒரு சில வசனங்களை படித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முழுதுமாய் பார்த்தோம்னா 13ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஊமை, ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். எதற்காக என்றால், ரிச்சஸ் இன் ஹெவன், அதான் முதல் குறிப்பை நம்ம பார்க்க போகிறது. ரிச்சஸ் இன் ஹெவன், பரலோகத்தின் ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அப்புறமாக அதன் பின்பு இந்த பேரபிள் உள்ள ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை பார்ப்போம். 12:34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கேதான் உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, நிறைவாக இது முடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற விஷயம் முதலாவதே பார்த்துறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் எதை பார்த்து கொண்டு இருக்குமாம், எதை நோக்கி கொண்டு இருக்குமாம், நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே, ட்ரெஷர், வாட் வி ட்ரெஷர் த மோஸ்ட், எது பொக்கிஷம் என்று யோசிக்கிறோமோ அங்கே தான் எப்பொழுதும் நம் இருதயம் சுற்றி கொண்டே இருக்கும். நம் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் சுற்றி கொண்டே இருக்கும். பணத்தின் மேல் நாம் ஆசைப்பட்டால் பணத்தை சுற்றி கொண்டே இருக்கும். குடும்பத்தின் மேல் நாம் ஆசைப்பட்டால் குடும்பத்தை சுற்றி கொண்டே இருக்கும். நம் பிள்ளைகளை பெரிதாக யோசித்தால் பிள்ளைகளை சுற்றி, அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். ஊழியத்தை பெரிதாக யோசித்தால் ஊழியமே சுற்றி கொண்டு இருக்கும். மற்றவர்களை கவனிக்காமல் போய்விடுவோம். ஹல்லேலூயா. எதை நாம் அதிகமாக நாம் யோசிக்கிறோமோ, எதை நாம் பொக்கிஷமாக யோசிக்கிறோமோ அதை தான் நம் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. ஊழியம் கூட அப்படித்தான். ஊழியத்தை அதிகமாக பொக்கிஷமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக யோசிக்கிறோம் என்றால் அதுதான் நம் இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் பெரிதாகி கொண்டே வரும். கர்த்தர் சிறிதாகி கொண்டே வருவார். ஆண்டவர் சிறிதாகி கொண்டே இடம் அவருக்கு கொஞ்சமாக இருக்கும், ஊழியம் ரொம்ப பெரிதாக இருக்கும். இப்போ நிறைய ஊழியங்கள் அப்படி தான் ஆகிவிட்டது. ஊழியம் ரொம்ப பெருசாயிடுச்சு, ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற இடம் சிறிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் நிறைய பேருக்கு குடும்பத்தில் பெரிதாக ஆகிவிட்டது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் சிறிதாகிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கான வைராக்கியம், கர்த்தருக்காக செய்யும் காரியங்கள், நிறைய பேர் பார்த்து ஆண்டவர் இது ஓடுற பிரதர், அங்கே ஓடி நிற்கிற பிரதர், இந்த காரியத்தை செய்கிறோம், ஆண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கான நேரத்தை ஒதுக்காமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை டயர்டாயிடுறாங்க. எல்லாருமே முடியாமல் போயிடுது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சுருக்கி விடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வேலை தான், ஆண்டவர் தான். ஜெபித்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு அருமையான வேலையை பெற்றுக்கொண்டோம்.
ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை தாங்க பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் கொடுத்தார், ஓகே கொடுங்க நான் கொடுக்குறேன் கொடுத்தார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணிட்டோம்னா அந்த நேரம் வேலைக்கான நேரத்தை அதிகப்படுத்திட்டோம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கம்மியாக்கிட்டோம். அல்ல, இதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அப்போ உங்கள் பொக்கிஷம், வேர் ஆர் யுவர் ட்ரெஷர்ஸ்? நீங்கள் எதை பெரிதாக யோசிக்கிறீர்களோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த வசனம் படிப்போம் நம்ம. அப்போது அவர் ஒருவர் கேட்கிறார். 13ஆம் வசனம் படிங்க. 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரருக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பாருங்க, ஆஸ்தி, நிலம் எல்லாம், இது ஒரு பொருள், செல்வாக்கு, இதை பற்றி தான் ஒருத்தர் கேட்குறான். ஒரு பர்சன் கேட்குறாரு, எனக்கு இதை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டு அவங்கள பஞ்சாயத்து பண்ணி இது பிரிங்கப்பா, இப்படி பிரிங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் அதற்கு அவைக்குரிய விதத்தில் ஒரு பதிலை கொடுக்கிறார். பாருங்க 14-15. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. உனக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது உனக்கு என்னவா இருக்காதான்? ஜீவன் அல்ல. மேன்ஸ் லைஃப், இட் டஸ் நாட் கிவ் மேன்ஸ் லைஃப். ஜீவன் அல்ல, ஜீவன் அல்ல. நீ எவ்வளவு சேர்த்து வச்சாலும், நீ எவ்வளவு பிற்காலத்திற்காக சேர்த்து வச்சாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. ஏன்னா நீ அதை செலவு பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம சிலதெல்லாம் தவறு கிடையாது. நான் சேர்த்து வைக்கிறதோ வாங்குறதோ நீங்கள் அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் சேர்த்து வைக்கிற பொருள் அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன ஆகும் என்று சொல்ல முடியுமா? என்னுடைய பேரன் காலத்தில் இந்த மாதிரி இந்த சொத்தெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன நடக்கும்னே தெரியாது. 2 தலைமுறைக்கு அப்புறம் நம்ம வாங்கி வைத்திருக்க வீடோ பொருளோ காரோ, இந்த தலைமுறையிலே அந்த கார் நம்ம வாங்கினா கூட அது டெப்ரிசியேஷனில் போயிடும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது யூஸ் கிடையாது. அப்போ பாருங்கள், வாங்குவது தவறு கிடையாது. God is not against, because God only provides. கர்த்தர் தான் கொடுக்கிறார். வீட்டையோ, நமக்கு சொந்த வீட்டையை கர்த்தர் தான் கொடுக்கிறார். காரை நமக்கு தான் கொடுக்கிறார். நல்ல தொழிலை கொடுக்கிறார். நல்ல வேலை கொடுக்கிறார். நல்ல படிப்பு, ஞானம், குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் தருகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பதில் என்ன? வாட்ச் அவுட். எதை என்ன படிங்க திருப்பி 15ஆம் வசனத்தை. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ பாருங்க, பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும்னு சொல்லி நம்ம கிரீடி, இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரீட் அப்படின்னு போட்டிருக்கு. பொருள் ஆசை அது ஆண்டவர் வேணான்னு சொல்கிறார். ரொம்ப பொருள் ஆசை, அது வேணும் இது வேணும் ஆசைப்படாதீங்க. நல்ல வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுங்க. கர்த்தரிடத்தில் நல்ல வாழ்க்கை வேணும். ஏன்னா இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு, ஐ எம் ப்ரொவைடட் பை காட். கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் போது தவறாக என்ன எண்ணுகிறோம்ன்றா, இந்த பொருள் அந்த பொருள், இதை கொடுப்பார் அதை கொடுப்பார், இப்படி திரும்பினா அப்படி எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்வது, நல்ல ஒரு வாழ்க்கையை கேட்டுக்கொள், உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கேட்டுக்கொள்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது abundance of possession, அதான் சொல்றார். abundance, சம்பூர்ணமான பொருட்களை வைத்துக்கொண்டு நீ என்னப்பா செய்ய போற அப்படின்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து தான் கேட்குறார். ஓடி சம்பாரிச்சு ஓடி இதெல்லாம் செஞ்சு கடைசியாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறோம்? பிள்ளைகளுக்காக வச்சுருக்கேன், ரைட்டு. பிள்ளைகள் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க? நல்ல ஒரு வாழ்க்கை இப்போ இருக்கும் பொழுது கர்த்தருக்காக தினந்தோறும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள். ஆஸ்க் ஃபார் அ குட் லைஃப் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா,
16 படிங்க. 16 அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நன்றாக விளைந்தது. சரி. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. ஐஸ்வர்யனாய் இருப்பது தவறல்ல. ஐஸ்வர்யனாய் இருப்பது தவறல்ல. ரிச் மேன் தவறல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ரிச் மேன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன் என்றால் அவனுடைய நிலம் நன்றாக கொடுத்து கொண்டிருந்தது. நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல எல்லாமே, நல்ல வேலை. ஆண்டவர் கொடுத்த காரியம் நன்றாக இருந்தது. நல்ல குடும்பம், எல்லாவற்றையும் நன்றாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யான இருப்பது தேவை இருப்பது, நமக்கு பொருள் கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அவன் யோசித்தது என்ன யோசிக்கிறான் என்றால், எங்கே இதெல்லாம் நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனே, எங்கே இதெல்லாம் சேர்த்து வைப்பது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது கூட தவறு இல்லை. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது தவறு கிடையாது பிரதர். தவறு கிடையாது. நாட் நத்திங் ராங். நீங்கள் சேர்த்து வைக்கலாம், தவறு கிடையாது. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை இதுக்காக பிற்காலத்துக்காக இதை நான் சிறிதாக சேர்த்து வச்சிருக்கேன், தவறு கிடையாது. இட்ஸ் குட். ஒரு வீடை வாங்க வேண்டும் என்பதுக்காக சேர்த்து வச்சுக்கணும், ஒரு பைக்கை வாங்க வேண்டுவதற்காக, என் பிள்ளைகள் படிப்புக்காக நத்திங் ராங். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, அது ஆசையாக, பொருளாசையாக, அதிகமாக, இச்சையாக அது மாறக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ அதிகமாக அது. ஆனால் இந்த இடத்தில் அந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எதற்காக இந்த மனிதன் இதெல்லாம் செய்தானா பாருங்க. எதற்காக செய்தானா படிங்க அப்படியே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பாருங்க, அங்கே இடிச்சு பில்டிங் எல்லாம் இடிச்சு அந்த சேர்த்து வைக்கிற இடத்துல எல்லாம் இடிச்சு பெரிதாக்கி எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பானா. எல்லா பொருளையும் சேர்த்து வைப்பானா. எதற்காக பாருங்க. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன சொன்னா பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் வேண்டாம் சொல்ல. இதுதான் வேண்டான்ற ஆண்டவர் என்ன வேண்டாம் சொல்றாரு. என் ஆத்துமாவே சொல்றான், சந்தோஷமாயிரு, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாயிரு, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சேர்த்து வச்சு யாருக்கும் கொடுக்காத, யாருக்கும் எதையும் கொடுக்காத, நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக புசித்து குடிச்சு, இப்படி ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் தவறு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பாதிப்பது தவறல்ல, அதிகமாக சம்பாதிப்பது தவறல்ல, லாபம் அதிகமாக வருது தவறல்ல, இட்ஸ் நத்திங் ராங். சேவிங்ஸ் பண்ணுறீங்க தவறல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கொடுங்க. நீங்கள் சேர்த்து வச்சு நான் நன்றாக புசித்து குடித்து எங்கள் குடும்பம் நன்றாக இருந்து நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது சேர்த்து வச்சு என்னப்பா பண்ண போகிற? நான் தான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேனே, நாளை பற்றி கவலைப்படாத, நான் தான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேனே. நீயே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டியா? நீயே உன்னை பார்த்துருக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? நீயே உனக்கு ஒரு ஒரு பெரிய அந்த கொடோனை விடிச்சிட்டு நீ அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் தான் சேர்த்து வச்சுட்டேனே, நான் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியா? அப்போ கடவுளுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? எனக்கு என்னப்பா வேலை இருக்குது உன் குடும்பத்தில்? எனக்கு என்னப்பா வேலை இருக்குது அங்கே உன்னுடைய பிஸ்னஸில்? எனக்கு என்னப்பா வேலை இருக்குது உன் வேலையில்? எனக்கு ஒரு வேலையும் இல்லையே, நான் எதுக்குப்பா? நீ தான் சேர்த்து வச்சிட்டியாப்பா எல்லாத்தையும், நீயே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறியே, அப்புறம் நான் எதுக்கு என்று ஆண்டவர் இந்த இடத்தில் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த பார்த்து கேட்குறது, புசித்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, மதிகேடனே யூ ஃபூல். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யூ ஃபூல் திட்டாதேன்றார். மதிகேடனே, முட்டாளேன்னு திட்டாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவருக்கு எவ்வளோ கோவம் வந்து அந்த விஷயத்தில் ஆண்டவர் மதிக்கேடனே எக்ஸாம்பிளே சொல்றாரு. சொல்லுங்க படிங்க. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீ யாருக்கும் கொடுக்காம, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல், நான் எடுத்து வச்சுக்க போகிறேன், நானே பார்த்துக்கிறேன், எல்லாமே நானே செய்கிறேன் போது
நீ இன்றைக்கு மரித்து போயிட்டா அதெல்லாம் யாரோ ஒருத்தர், உன்னுடைய பிள்ளைகளோ உங்கள் பேர பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் அனுபவிக்க போகிறாங்க. அது அனுபவிக்க போகிறாங்களா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த செய்தி நீங்கள் தவறாக யோசிக்கக்கூடாது. சேர்த்து வைப்பது தவறல்ல. வீடு கட்டுவது தவறல்ல. பொருட்கள் வாங்குவது தவறல்ல. வாழ்க்கையில் உயர்வது தவறல்ல. இதெல்லாம் தவறல்ல. ஆண்டவர் தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர், காட் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர். அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கொடுக்கிறார். நேற்று கொடுத்தவர் அவர்தான், நாளைக்கும் அவர்தான் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ டுமாரோ ஆல்சோ. நான் உனக்கு நாளைக்கும் நான் தான் தருவேன். நாளைக்கு நீயே பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்காத, நாளைக்கும் நான் தான் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். ஒன்றும் பெரிய இதே மாதிரி தான் இஸ்ரவேலர்கள், எங்களுக்கு பசி எடுக்குது ஏதாவது தாங்கணுமா, ஆண்டவர் என்ன பண்ணாங்க, வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடும் உணவை, மன்னாவை கொடுத்தார் அவர். அப்பொழுது என்ன சொன்னார்னா, அதை சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, அதை சேர்த்து வச்சு நாளைக்கு எடுத்து வைக்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னார். ஹல்லேலூயா. அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நல்லா சாப்பிட்டாங்க. நல்ல பொருள் அது. அந்த மன்னா தேவ தூதர்கள் உண்ணும் உணவாக இருந்தது. அவர்கள் நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்தார்கள் என்றால், அந்த மன்னாவை எடுத்து ஜாடியில் போட்டு எடுத்து வச்சு சேர்த்து வைத்தார்கள் நாளைக்காக. ஆண்டவர் நாளைக்காக சேர்த்து வைக்க கூடாது என்று சொல்லவில்லை. அந்த சூழ்நிலையில் மன்னாவை நான் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி உங்களுக்கு நான் தரேன், சேர்த்து வைக்காத, ஃப்ரெஷ்ஷாக நான் தரேன், அன்றன்றுள்ள ஆகாரத்தை நான் உனக்கு தரேன், சேர்த்து வைக்காதேன்னு சொன்னார். என்ன பண்ணாங்க அவங்க, அதை எடுத்து சேர்த்து வச்சாங்க. எல்லாம் கெட்டு போச்சு. ஆண்டவர் தண்டிச்சார். அப்போது ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை என்ன எதிர்காலத்திற்காக ஒரு பிளானிங் தேவையில்லையே பிரதர், இட் இஸ் கரெக்ட். பாஸ்டர், எதிர்காலத்திற்காக நான் இதை செய்யக்கூடாதா? இட் இஸ் வெரி கரெக்ட். யூ ஹாவ் முட்டாள்தனமாக வாழக்கூடாது, கரெக்ட், செய்யணும். ஆனால் கர்த்தர் இந்த இடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அதை நாம் இருதயத்தில் ஒரு இச்சையாக மாற்றிவிடக்கூடாது, அதை ஒரு பொக்கிஷமாக மாற்றிவிடக்கூடாது. நம் இருதயத்தில் அது ஒரு பொக்கிஷமாக அது என்ன பண்ணும் தெரியுங்களா, நாளைக்கு நம்மளையே ஆட்டி படைக்கும். அந்த தொழிலோ அந்த பொருளோ அந்த வேலையோ நம்மையே ஆட்டி படைக்கும். அப்போ நம்மளால் வெளியே வர முடியாமல் சூழ்நிலையை அழுது புலம்பி ஆண்டவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லும். இதுதான் நடக்கும். அது பொக்கிஷமாக என்றைக்கு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அருமையாக சொன்னார். அதை தான் 21ஆம் வசனம் படிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் அப்பனா என்ன, யூ ஆர் நாட் பீங் ரிச் டுவர்ட்ஸ் காட். தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இல்லை, உனக்காக நீ சேர்த்து வைத்துக் கொள்கிறார். எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. God says be rich, but be rich towards me, for me, by me. Hallelujah. கர்த்தரால் நீ ஐஸ்வர்யவானாய் மாறு, தவறு கிடையாது. கர்த்தரால் நீ கர்த்தர் செய்வார். அப்பொழுது அவர் யாவற்றையும் செய்து கொடுப்பார். நீ ஆண்டவர் சொல்வது இதுதான், நாளை பற்றி நீ அதிகமாக சிந்தித்து நாளை பற்றி நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு யோசித்த அப்படின்னா நாளை உனக்கு எதிராக மாறிவிடும். ஏனென்றால் உன்னுடைய சிந்தனை, உன் இருதயம் எல்லாம் நாளை பற்றி ஒரு பொக்கிஷமாகவே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், be rich towards God. கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானாய் இரு, கர்த்தருக்கு முன்பதாக, for God, towards God. ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்கிறது. மேலும் படிப்போம் பாருங்க, 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் படிங்க.
பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்கிறேன். பாருங்க, கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகாரம் என்ன, நான் என்ன சாப்பிடுவேன், என்ன பண்ணணும், எப்படி நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும், அது இதை காட்டிலும் என்ன பொருள் வாங்கணும், என்ன இது பண்ணணும், அது பண்ணணும், இதை காட்டிலும் உன்னுடைய ஜீவன் முக்கியம் அல்லவா? உன்னுடைய ஜீவன் முக்கியம் அல்லவா? ஆண்டவர் அதான் சொல்கிறார். 2 கண்களை வைத்துக்கொண்டு நரகத்துக்கு போகிறது போல, 2 கைகளை வைத்து நரகத்துக்கு போகிறது போல வெட்டி போட்டுருன்றார். ஒரு கண்ணை பிடுங்கி போட்டுருன்றார். தேவையில்ல, ஒரு கண் ஒரு கையோடு நீ பரலோகம் போ, ஏன் நரகத்துக்கு போற? அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஜீவன் முக்கியம் அல்லவா? தேவையில்லாத காரியத்தில் உன்னுடைய பொக்கிஷத்தை எடுத்துன்னு பொக்கிஷமாக யோசிக்கிறியே, அப்போ நான் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ ரிச்சஸ் இன் ஹெவன், இதுதான் முதல் குறிப்பை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பாருங்க, 29:30 இந்த வசனங்களை படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஆமா, சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஆமா ஆமா, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன சாப்பாடு தேவை, பணம் இந்த நேரத்தில் உதவி தேவை, கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி தகப்பனாகிய ஆண்டவருக்கு தெரியும். ஆராதனையில் பார்த்தோம், மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், அவருக்கு நன்றாக தெரியும் என்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் தேவை, சமாதானம் தேவை, நல்ல புல்லுள்ள இடங்கள் தேவை. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. மற்ற தெய்வங்களைப் போல, மற்ற தெய்வங்களை வணங்கும் ஆட்களைப் போல பதறி கலங்கி ஓடாதீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனங்களில். நீ கிறிஸ்தவனாயிருந்தால், கர்த்தரை நம்பும் பிள்ளையாயிருந்தால், கர்த்தர் இதை யாவற்றையும் எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனங்களில் கூறுகிறார். மேலும் படிங்க 31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்புறம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரொம்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட், சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ள ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு தான் இதை போவே மாட்டேங்குது நம்ம தலையில. ஆண்டவர் சொல்றது ரொம்ப சிம்பிள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கர்த்தருடைய பணியை தேடுங்கள், கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேடுங்கள். Search God, be with God, live with God. God will take care of everything. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஓடாதீங்க. கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்றார். யாவற்றையும், all things அழகாக எழுதப்பட்டிருக்கு. யாவற்றையும், இந்த காரியம் யாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நீ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய்? ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய்? ஏன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய்? எதற்காக? ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக? எதற்கு இந்த இயேசு கிறிஸ்து உன் ஆண்டவராக இருக்க வேண்டும்? சிலுவை போட்டுக்கொள்வதற்கா? எதற்காக இந்த இயேசு கிறிஸ்து உன் ஆண்டவராக இருக்க வேண்டும்? பாவத்தை மன்னித்து 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 கழுவிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அவர் என்ன வாஷிங் மிஷினா எப்பொழுதும் கழுவிக்கொண்டே இருப்பதற்கு? இதற்கு தான் ஆண்டவர் தேவையா? எதற்காக ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வர வேண்டும்? அப்போது ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பணியை யாராவது செய்வார்களா? கிறிஸ்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறார்களே, நான் அழைத்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோர், என் நாமத்தினாலே வாழ்கிற பிள்ளைகள் இவ்வளோ பேர் இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய பணியை செய்ய மாட்டார்களா? என்னுடைய ராஜ்யத்தின் பணியை செய்ய மாட்டார்களா என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நேரம் இல்லாதால 2ஆம் குறிப்பு சுருக்கமாக சொல்கிறேன். 2ஆம் குறிப்பு, be transformed by the glory of God. Be transformed for Jesus Christ. Hallelujah.
மறுரூபமாக்கப்பட வேண்டும். எதற்காக? இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதற்காக நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதுதான் இரண்டாம் குறிப்பு. ஆனால் அது வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன், நேரமில்லை. நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள் இந்த காரியத்தை. 2ஆம் அதிகாரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் கற்சாடைகளை தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமாக மாற்றிக்கொண்டிருக்கும் முதல் அற்புதம் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அங்கே ஆண்டவர், நான் சுருக்கமாக இந்த செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே வந்து அந்த ஒயின், அங்கே வந்து திராட்சை ரசம் காலியாகி விட்டது. சரிங்களா? 2:3 வசனம் படிங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். திராட்சை ரசம் இல்லை என்று இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல, என் வேலை இன்னும் வரவில்லை, என்னை ஏன் இதில் கூப்பிட்றீங்க, என் வேலை இதில் இன்னும் வரவில்லை என்று, மை டைம் ஹஸ் நாட் yet கம் அப்படின்றாரு. அப்பொழுது மறுபடியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்க, 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அல்லேலூயா. அதை தான் இப்பொழுதும் இந்த செய்தியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். அல்லேலூயா. இதுதான் 2ஆம் குறிப்பாக பார்த்துருக்கோம். கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் மகிமைப்பட வேண்டும். we have to be transformed for Jesus Christ. நம் வாழ்க்கை மாற வேண்டும். நம் வாழ்க்கை அற்புதமாக மகிமைப்பட வேண்டும். கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த செய்தியில் முக்கியமாக 2ஆம் குறிப்பில், do whatever he says. உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பாருங்க, அவருடைய ராஜ்யத்தின் பணியை தான் உன்னை செய்ய எதிர்பார்க்கிறார். Do anything and everything that is glorifying the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு மகிமை உண்டாகும் எந்த காரியத்தும் இருந்தாலும் அது கர்த்தருக்காக நீ செய். ஹல்லேலூயா. உன்னை வளர்த்துவதற்காகவோ உன்னை மேட்டு பண்ணுவதற்காக ஏதாவது செய்தால் அது கர்த்தருடைய வழி கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இங்கே பாருங்க, 2மே தேவைப்பட்டது. இங்கே பாருங்க, ஒரு திருமணத்தில் தண்ணீரும் தேவைப்படுகிறது, திராட்சை ரசமும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 காரியங்களும் தேவைப்படுகிறது. ஒரு திருமணத்தில் வெறும் திராட்சை ரசமே இருந்து தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்பார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்து திராட்சை ரசம் மட்டும் இருந்தால் 2மே தேவைப்படுகிறது. ஒரு திருமணத்தில் மாறி மாறி தேவைப்படுகிறது. ஆனால் இந்த திருமணத்தில் என்ன நடந்தது? தண்ணீர் இருந்தது, திராட்சை ரசம் காலியாகிவிட்டது. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அந்த திராட்சை ரசத்தை கொண்டு வரத்துக்கு தண்ணீரை வைத்து திராட்சை ரசத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. படிப்போம். அப்போ மேற்கொண்டு 8ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரண்டத்தில் கொண்டு போங்கள் என்றார். தண்ணீரை நிரப்பி பந்தி விசாரிப்பு காரண்டத்தில் கொண்டு போங்கள் என்றார். அப்புறம் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். அப்ப பாருங்க, இது என்ன ஆயிடுச்சு? இப்போ தண்ணீரை முண்டு எடுத்துன்னு போன பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் எதை எடுத்துன்னு போனால் தண்ணீரை தான் எடுத்துன்னு போனால் நல்லா தெரியும். அப்போ இங்கே என்ன ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாரு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வேளை அந்த பர்சன் அந்த தண்ணீரை எடுத்துன்னு போல, அவன் மொண்டு எடுக்கும் பொழுது அது தண்ணீராக தான் இருந்தது. அவன் மொண்டு எடுக்கும் பொழுது திராட்சை ரசமாக மாறவில்லை, அது கலரை தண்ணியாக தான் இருந்தது, பார்க்கறதுக்கு தண்ணீராக தான் இருந்தது. அவன் எடுத்துக்கொண்டு போகும்பொழுதும் தண்ணீராக தான் இருந்தது. ஆனால் அவன் எஜமானன் கிட்ட கொடுக்கும் பொழுது அது திராட்சை ரசமாக இருந்தது. அதற்கு ஒன்று காரணம், முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த வேலைக்காரன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தான். ஒருவேளை அவன் சந்தேகப்பட்டு நின்று என்றானோ,
இல்லை இது எப்படி தண்ணீர் எடுத்துன்னு போய் கொடுக்கிறது என்று பயந்திருந்தானோ அன்றைக்கு இந்த கானான் ஊரில் அற்புதம் நடந்திருக்காது. ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தாலும் அற்புதம் நடந்திருக்காது. ஏனென்றால் மனிதன் கீழ்ப்படியவில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த மனிதன், அந்த வேலைக்காரன் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தான். அதை முன்னெடுத்து போய் எஜமான் கிட்ட கொடுத்தான். முதல் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆண்டவரே எனக்கு நீ யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். யூ ஆர் கிரேட்டஸ்ட் ப்ரொவைடட், ஐ எம் ப்ரொவைடட் பை காட் என்று சொல்கிறீர்களா? கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அன்றைக்கே, அப்பொழுதே, இப்பொழுதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. You must be transformed from being water to wine. நீங்கள் தண்ணீரில் இந்த திராட்சை ரசமாக மாற வேண்டும். சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக மாற வேண்டும். தண்ணீராகவே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பர்சனாக மாற வேண்டும். என்றைக்கே மாற வேண்டும். அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே தேவை என்னவோ அதுவாக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு என்ன தேவையோ. ஹல்லேலூயா. தேவை தண்ணீருக்கும் இருக்கிறது, திராட்சை ரசம்க்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தேவையோ அதுவாக தான் நீங்கள் மாற வேண்டும். அங்கே தண்ணீர் இருந்தது, திராட்சை ரசம்தான் தேவை. ஆண்டவருக்கு திராட்சை ரசம்தான் தேவை. ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஏற்றபடி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவது போல உங்கள் வாழ்க்கையும் should be transformed only for the glory of God. கர்த்தருடைய நாம மகிமைப்படவதான் you have to be transformed. அப்பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் வல்லமையாக நம் வாழ்க்கையில் எடுத்து செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் கடைசியாக ஒரு வசனம் போட்டிருக்கு. 11ஆம் வசனம் படிங்க. இவ்விதமாக ஆமா, இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ கர்த்தர் மேல் விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? கர்த்தரே உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டும், கர்த்தரே என் வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர் லார்ட், நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சொல்கிறோமா இல்லையா? இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்த நாம் தான் தடையாக இருக்கிறோம். அவர் என்னவோ மகிமையை வெளிப்படுத்த சித்தமாய் தான் இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். நம்ம தான் அதை தடையாக வைத்துக்கொண்டு நம்முடைய சித்தம், நம்மளுடைய வாஞ்சை, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற கர்த்தரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். You are using God for all your heart's desire. When was the last time? எப்போது கடைசியாக இயேசு என் ஆண்டவர் ஆசைப்படுகிறார், இதற்காக நான் ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் எப்பொழுது ஆசைப்பட்டீர்கள்? என் ஆண்டவர் ஆசைப்படுகிறார், இதற்காக நான் என் இருதயம் வாஞ்சிக்கிறது என்று எப்பொழுது ஆசைப்பட்டீர்கள்? தாவீது இதை தான் ஆசைப்பட்டான். என் ஆண்டவர் ஆசைப்படுகிறார், ஆலயத்தை கட்ட, என் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆண்டவர் உன் இருதயம் நான் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனால் உன் மகன் கட்டட்டும் அப்படின்னா. அப்போ பாருங்கள், கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனை, அப்பொழுது ஆண்டவர் எப்படி தராரு? அதிகமாக, ஏராளமாக, அபண்டன்ஸ் நல்ல காரியங்களை செய்வதற்காக சம்பூர்ணமாக. அதான் 2 கொரிந்தியர் 9:8 வசனத்தை நாம் படித்தோம். சம்பூர்ணமாக ஆண்டவர் யாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடும். ஹல்லேலூயா. 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 ஓ ராபாதா சிந்து பரிகாராபாதா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே, அப்பா தேவரீர், கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. We thank you Lord. நன்றி.
ஜீசஸ் லார்ட், ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கையை தாங்கப்பா. எங்கள் கர்த்தாவே தேவரீர் அப்பா, ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஹார்ட் எங்கள் இருதயத்தில் இருக்கும் அப்பா கர்த்தாவே, வாஞ்சைகள் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்திற்குரிய வாஞ்சைகளாக இருக்கட்டும் அப்பா. அப்பா தேவரீர் கர்த்தாவே அப்பா, இன்றைக்கு நீ சேர்த்து வைத்தால் நாளைக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அழகாக கேட்டிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு கர்த்தாவே தேவரீர் அப்பா, உமக்காக அப்பா, உமக்காக ராஜ்யத்தின் காரியத்திற்காக முன்னாடி வைத்து நாங்கள் வாழ நீர் கிருபைத்தாங்க. அப்பொழுது எல்லாவற்றையும் நான் தருகிறேன். ஐ வில் கிவ் ஆல் திங்ஸ் சொல்றேன். ஹalleluya. உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர் என்ன சாலமோன் கேட்டான். என்னுடைய ராஜ்யத்தின் பணிக்காக எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ ஞானத்தை கேட்டதால் என்னுடைய பணி, ராஜ்யத்தின் பணிக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக நீ ஞானத்தை கேட்டதால் நான் சகலவித சம்பூர்ணத்தையும் சேர்த்து தருவேன் என்று சொன்னார். ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய ஆசைகள் வாஞ்சைகள் கர்த்தருக்கா இல்லை, நான் செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ண பொருளா, இதெல்லாம் நமக்கு தேவையான்னு பாருங்க. ஹalleluya. கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கணும். ஹalleluya. அப்பொழுது ஆண்டவர் யாவற்றையும் நமக்கு செய்து கொடுக்கிறார். ஹalleluya. நன்றி அப்பா தேவரீர், இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்து வழிநடத்தி பலப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே தேவரீர். இந்த பிப்ரவரி மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர் அப்பா. யூஆர் அவர் கிரேட்டஸ்ட் ப்ரொவைடர் லார்ட். நீங்கள் சகலத்தையும் செய்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya. Praise God. Hallelujah. Praise God. Jesus.